ஜாதக ரீதியா வந்து பிறக்க போம்போது, அந்த 12 கட்டத்தில வந்து ஒரு கிரகங்கள் வந்து ஒண்ணு சேர வந்து இருக்கும். சரிங்களா? ராகு கேது தோஷமா அப்டின்னா, எல்லா கிரகங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ராகு கேதுக்குள்ள வந்து சிக்கியிருக்கும். இதுக்கு காலசர்ப்ப தோஷம் அப்டின்னு சொல்லுவோம். இப்ப காலசர்ப்ப தோஷம் இல்ல, ராகு கேது தோஷம் இல்ல அப்டின்னா செவ்வாய் தோஷம். பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தில பார்த்துட்டு தெரிஞ்சுக்குவோம். செவ்வாய் தோஷம்னு சொல்லிருவோம். ஆனா, இதை தாண்டி 7ஆம் பாவத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அதிபதி கெட்டிருந்தா, மறைந்திருந்தாலோ, அல்லது வந்து சுப பார்வை இல்லாமல் வந்து அசுப பார்வையாக இருந்தாலோ, அவங்களுக்கு நிச்சயம் தோஷம் வருமானா, தோஷங்கள் வரும். அப்போ எந்த வகையான தோஷத்துக்கு எந்த தெய்வத்தை பிடித்தா நல்லது? கலத்தர தோஷமா? துர்க்கை அம்மனை பிடிங்க. ராகு கேது தோஷமா இருக்கா? அது கடுமையா இருக்கா? இல்ல குறைவா இருக்கான்னு ஃபர்ஸ்ட்டு உங்க ஜாதகத்த ஆய்வு பண்ணணும். இப்ப கடுமையான தோஷம் அப்டின்னா, 7ஆம் பாவத்தில் ராகு கேது இருந்தா கடுமையான தோஷம். அதே 8ஆம் இடத்துல இருந்தா, அதுவும் கடுமையான தோஷம். 4ஆம் இடத்துல இருந்தா, ஓரளவுக்கு பரிகாரத்த மூலமாக நம்ம வந்து சரி பண்ணக்கூடிய தோஷமாக அமைகிறது. 1ஆம் பாவத்திலே வந்து அது ராகு கேதுவாக இருந்தாலும், சரியான வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன பரிகாரம், கோயில் பரிகாரம் ரீதியாக இல்ல வந்து பொதுவான விஷயங்கள் ஏதோ தோஷங்கள் இருந்தா, அது வந்து நிவர்த்தி ஆகிறது. சரிங்களா? இப்படி நம்ம ஜாதகத்த ஒரு ஆய்வா நம்ம பார்க்கணும்.